வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப டேஸ்டியான கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். எக் பைட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நான் 5 முட்டை எடுத்திருக்கேன். அதை உடச்சி ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு, ரெடியாக இருக்குது. இது இருக்கட்டும். அடுத்து ஒரு குழி பணியார சட்டி எடுத்துக்கிறேன். இதில் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க முட்டை மிக்சரை இதில் சேர்த்துக்கலாம். எல்லா குழியிலையும் சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. இது நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம். இது குட்டி குட்டியாக இருக்கனால ரொம்ப நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு 5 முட்டை சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 15-20 பீஸ் கிடைக்கும். நீங்கள் லன்ச் டைமுக்கு சைடிஷ் மாதிரி இதை லன்ச் பாக்ஸில் வச்சு விட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஈவினிங் டைமில் பசிக்கும் போது இது ஒரு ஸ்நாக் மாதிரி பண்ணி கொடுக்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வெந்துடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். ரொம்ப சூப்பரான க்யூட்டான இந்த மினி எக் பைட்ஸை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க இதை பார்த்தோன்னே கண்டிப்பாக சாப்பிடணும்னு நினைப்பாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.